ஒரே டிவோஷன் அரவணைக்கும் ஆண்டவர் ஓசியா 13:9. இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு துணிகரமா பாவம் செஞ்சு போதெல்லாம் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்காரு. ஓசியா தீர்க்கதரிசி காலத்திலும் அவங்களை எச்சரிக்கிறாரு. இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத 5 காரியங்களை அவர் சுற்றி காண்பிக்கிறாரு. இந்த நாட்கள்ல நாமும் கூட இஸ்ரவேலர்கள் போல இருக்கிறோமான்னு இந்த 5 விஷயத்துல நம்மளே ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அடங்காத கிடாரின்னு சொல்றாரு. அமைதியா நின்று நுகத்தை தோல்ல ஏற்றி கொண்டு பொறுமையா வண்டியை இழுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள மாடு போல இருக்கிறதுக்கு பதிலா நுகத்தை தோளில் ஏற்றிக்கொள்ள விரும்பாம ஒரு விதத்திலும் அடக்க முடியாம அங்கும் இங்கும் ஓடித் திரிகிற கிடாரிய போல இஸ்ரவேலர் கீழ்ப்படிதல் இல்லாம தேவனுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாம தேவனை அசட்டை செய்கிறவங்களா வாழ்ந்தாங்கன்னு சொல்றாரு. இன்றும் கூட நம்மளும் தேவனுக்கு கீழ்ப்படிய மனமற்றவர்களா ஒரு அடங்காத கிடாரிய போல அலையிறோமான்னு யோசித்து பார்ப்போம். 2வது, திருப்பி போடாத அப்பம்னு சொல்றாரு. அப்பம் 2 பக்கமும் வெந்து நல்ல பக்குவமா இருக்க வேண்டும்னா ஏற்ற வேளையில அது கரெக்டா திருப்பி போடப்பட வேண்டும். உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும் மனிதர்களா இருக்க நம்மள ஏற்ற காலத்துல தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் சொல்றாரு. ஓசியா தீர்க்கன் கர்த்தரிடத்துல திரும்புவோம் வாருங்கள் அப்படின்னு கதறி கூப்பிடுறாரு. இன்றைக்கும் தேவன் நமக்கு மனம் திரும்புவதற்கு கிருபையா பல சான்சஸ கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றோமா இல்ல அசட்டை செய்யறோமான்னு யோசித்து பாருங்க. 3வது, பேதையான புறான்னு சொல்றாரு. இஸ்ரவேலர் அறிவற்றவங்களா இருந்தது மட்டுமல்லாம அறிவையே வெறுக்கிறவங்களா இருந்திருக்காங்க. தேவன் தான் அவங்களுக்கு சகலமும் கொடுத்தாரு அப்படிங்கிற அறிவு இல்ல. அவங்க தேவனிடம் ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக ஒரு கட்டையினிடம் போய் ஆலோசனை கேட்கிற ஒரு புத்தி இல்லாதவங்களா இருந்திருக்காங்க. இன்னைக்கு கூட நம்மள சில பேரு தேவனிடம் ஆலோசனை கேட்பதுக்கு பதிலா அஞ்சனம் பார்க்கிறோம், குறி சொல்லுகிறவர்கள்ட்ட போறோம், சூனியக்காரர்கள்ட்ட போறோம், மந்திரவாதிகள்ட்ட போடுறோம், ஜோசியரை தேடுறோம். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். 4வது, காட்டுக்கழுதைன்னு சொல்றாரு. காட்டுக்கழுதை தன்னிச்சையா வனாந்தரத்துல திரியும். அது வேகமா ஓடும், யாருமே அதை துரத்தி பிடிக்க முடியாது. இன்னும் காட்டுக்கழுதை போன்றவர்கள் நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நம்ம சொசைட்டில இருக்கலாம், நம்ம கவர்னன்ஸ்ல இருக்கலாம். எல்லா கட்டுப்பாடுகளையும் அறுத்தெறிந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு சுயதீனமா தான் திரிய விரும்புவாங்க. அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. 5வது, பலனற்ற செடி. தேவன் நம்மள உருவாக்கினது எதுக்குன்னா ஒரு நல்ல ஃப்ரூட் தரணுங்கிறதுக்காக. ஆனா நம்மளோ இஸ்ரவேலரை போல கசப்பான ஃப்ரூட்டை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. நல்ல கனி கொடுக்கவில்லைன்னா அக்கினியில போடப்படுவோம். நல்ல கனி கொடுக்கிறோமான்னு யோசிங்க. தேவன் ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ளவருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கணவனுக்கு துரோகம் செய்த மனைவிக்கு ஒப்பிட்டு பைபிள் சொல்லுது. ஓசியாவுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அது பிறந்த பிறகு கூட ஓசியாவோட மனைவி அவனை விட்டு பிரிந்து போறா. ஆனா ஓசியா ஒரு நாள் அவளை ஒரு மார்க்கெட்ல பார்த்து அவன் மேல ஒரு மனந்துருகி அவளை 15 வெள்ளிக்காசுக்கு வாங்கி இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. தேவனும் உண்மையா மனஸ்தாபப்பட்டு தேவனிடம் திரும்புகிறவர்களை ஓசியா எப்படி தன் மனைவிக்கு மனம் இறங்கியது போல மன்னித்து நம்மளையும் எப்படிப்பட்ட பாவத்துல இருந்தாலும் அரவணைச்சு கொள்ளுவாரு. மனம் திரும்பும் எந்த பாவியையுமே தள்ளாத ஆண்டவரை தான் நம்ம சேவிக்கிறோம். ஆமேன்.